ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே பிருந்தான்ற பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்ட் 2 வீடியோ போடுங்க அக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. 20% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 80% பேர் சப்ஸ்கிரைப் தம்ப்லைன் பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க. தம்ப்லைன்லேயே சொல்லியிருப்பேன், ஸ்டோரி ரிலேட்டடாக போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ். நான் பிறந்ததுலேருந்தே சொல்லிடுறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேரான பொண்ணு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்க, அதாவது எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் அவர் ஃபேர் தான், கருப்புலேயே பயங்கர கருப்பு. நீங்கள்லாம் அந்தளவுக்கு கருப்பு பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு எங்கள் அப்பா அழகு. அதனால தான் நானும் பிளாக்காக இருக்கேன். அம்மாவுக்கு வந்து 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணம், அப்பாவை பிடிக்காமல் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கணும், இல்லைன்னா மனப்பொருத்தமாவது இருக்கணும். அவங்களுக்கு எந்த பொருத்தமுமே கிடையாது. அதனால் அவங்க லைஃப் வந்து அந்த காலத்தில் ஏனோ தானோன்ட்டு ரன் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் அவங்களுக்கு குழந்த இல்லை. 9வது வருஷம்தான் நான் பிறந்தேன். அதனால் எங்கள் அப்பா வீட்டு சைடு நான் ரொம்ப செல்லம். அப்பா எல்லாருக்குமே ரொம்ப செல்லம். அப்போ அம்மா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, சரி நம்ம கல்யாண வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்காட்டி நம்ம குழந்த எல்லாரையும் நம்மளே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே, கரெக்டாக அது எந்த வயசுலன்னு எனக்கு தெரியல, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்று வந்தது. அதை வந்து எங்கள் அத்தை தான் கண்டுபிடிச்சாங்க, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. நான் வந்து யாராவது பேசுனாங்கன்னா திருப்பி பேச மாட்டேன், ரொம்ப லீனாக இருப்பேன், வயிறு மட்டும்தான் இருக்கும். ஒரு பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னை சுற்றி இருக்கவங்களும் என்கிட்டே அதை தான் சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படி தான் கேட்பாங்க. அம்மாக்கிட்டே கேட்பாங்க, என்கிட்டே சொல்லுவாங்க, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுழிச்சு என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் தெரியலை. அப்புறம் அம்மா வந்து அத்தை சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. அப்போ டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாள் இருக்க முடியாது, நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பாவும் ரொம்ப பண வசதியானவங்கன்னு கிடையாது. ஒரு அளவுக்கு உழைச்சி கைக்கு மேலே காசு வச்சுருந்த குடும்பம் அப்பா ஃபேமிலி. அம்மா ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அம்மா ஃபேமிலியில் 2 ஃபேமிலியிலையுமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. அதனால் அம்மா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பிள்ளை மேலே வந்து நிறைய பாசம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம குழந்தைய பார்ப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம், பணம் செலவு பண்ணி தான் இந்த பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணுன்னா அப்படி வேண்டாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. ஆனால் பெத்த மனசு கேட்காது இல்லையா? அதனால அப்பா கிட்ட சின்னதாக அம்மா வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, என்னோட மெடிக்கல் இதுக்காக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வாங்குறேன் அது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேருந்து பணம் வாங்கி என்னை காப்பாற்றுறாங்க. ஒரு 4 வருஷம் என்னோட அந்த மெடிக்கல் ப்ராசஸ் போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல்லலாம் என்னை எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கிட்ட அழுது, சனி ஞாயிறு ஆனால் என் பிள்ளைக்கு லீவ் வேணும், நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு ஸ்கூலில் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட். என்னால் இன்னும் மறக்க முடியாது. அந்த ஹெச்எம் மேம், நளினி மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறேன்னே தெரில. என்னை அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய ஸ்கூலில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லா டீச்சர்ஸுமே, அருணா டீச்சர் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் நல்லா படிப்பேன். அப்போ அந்தளவுக்கு வந்து நான் நினச்சாலுமே என்னால் செய்ய முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருப்பேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ தெரியாதுல்ல நமக்கு இப்படி இருக்குது. அதனால் அப்படி தான் என்னை எங்கள் அம்மா காப்பாற்றினாங்க. அது வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சண்டைக்கு ஆரம்பமாக இருக்கும்னு எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அப்படியே விட்டுருந்தா கூட அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுவார். அது எனக்கு எப்போ தெரிய வருதுன்னா, எனக்கு இப்போ வயசு 30. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வருது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அம்மா அப்பா கிட்ட வந்து பொய் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது வந்து அவங்க வாழ்க்கையோட, அவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையோட முடிவோட தொடக்கமாக இருக்கும்னு எனக்கு சத்தியமாக இப்போ நினச்சா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ லவ் பண்ணுறாங்க 2 பேருமே. ஆனால் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. என்னை காப்பாற்றணுன்றதுக்காக எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து விலகுற சிச்சுவேஷன் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் அம்மா வந்து தனியாக தான் என்னை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா அப்பா வந்து எங்ககிட்டேருந்து விலகிட்டாங்க. பயங்கர சித்திரவதைன்னு வச்சுக்கலாம். அப்பா பண்ணது வந்து ஒரு பொண்ணை வந்து எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணதுனால அம்மா அதுலேருந்து இதுக்கு மேலே முடியாது, நம்ம குழந்தைய நம்ம தனியாகவே வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அம்மா அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் 10th முடித்தேன். 10th அப்போல்லாம் அப்பா என் கூட இல்லை. 11th 12th அம்மா கிட்ட இருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியுமே சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் ஒரு 4வது 5வது படிக்கும் போதுலேருந்து அம்மா அப்பா சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னை காப்பாற்ற சொன்னாங்க, ஆனால் அவரை ஏற்றுக்கல. அப்படின்னும்போது அது வந்து சந்தேகம் இப்படி பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அம்மா எனக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்பா அனுப்பின பணம் பத்தாமல் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து நான் கூட இருந்து பார்த்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இருந்த அந்த பிரச்சனையால் என்னை வந்து 6வது வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி தான், வெறும் 2 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊருக்கு அடுத்த ஊர். ஆனால் என்னால் அங்கே ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் என்னால் அந்த 2 கிலோமீட்டர் கூட போயிட்டு வர முடியல. என் உடம்பு வந்து ஒத்துழைக்கல. அப்போது ரொம்ப சொன்னல சத்து குறைபாடான குழந்தையாக தான் இருந்தேன். அப்போ டாக்டர்கிட்ட திரும்ப அம்மா போய் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, தங்கி படிக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை வேறு ஒரு ஊரில், எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தங்கி, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தங்கி தான் நான் 6th படித்தேன். காலேஜ் வரைக்குமே நான் ஒரு ஹாஸ்டல் தான். ரொம்ப பாசத்துக்கு ஏங்குகிற பொண்ணு தான் நான். அப்படி தான் என்னோடய ஸ்கூலிங் இருந்தது. நல்லா படிப்பேன், நல்ல மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் போனேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என் மேலே பெரிய கனவோடு இருந்தாங்க. நான் ஏஜ் பண்ணதுக்கப்புறம் என்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா பண்ணலை. ஏன்னா நம்ம பொண்ணு படித்து நம்மளை பார்ப்பான்ட்டு. அப்போவும் தெரியாது நம்ம பொண்ணு படித்து நம்ம கையை மீறி போயிடுவான்னு அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் நானும் அந்த தப்பை பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்றதுக்கு உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ போடுறேன். உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 3ன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எல்லா விதமான வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பாய்.